கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள SBI ATMகளில் லட்சக்கணக்கில் பணத்தை கொள்ளையடித்த கும்பல் தப்பி வந்த கண்டெய்னர் லாரியை நாமக்கல் போலீசார் சுற்றி வளைத்த காட்சிகள்தான் இவை. கேரள மாநிலம் திருச்சூரில் ATM கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் ஹூண்டாய் கிரெட்டா காரில் வருவதாக முதலில் கூறிய நிலையில் பின்னர் காரை கண்டெய்னரில் ஏற்றிக்கொண்டு தமிழக எல்லைக்குள் நுழைந்துள்ளதாக அம்மாநில போலீசார் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி அளவில் அலர்ட் செய்திருந்தனர். இதையடுத்து நாமக்கல் பள்ளிப்பாளையம் சந்திப்பில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது நிற்காமல் சென்ற ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட அந்த கண்டெய்னர் லாரியை சன்னியாசிப்பட்டி அருகே விரட்டி பிடித்தனர். குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு RJ ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிற்காம போகுது. ஸோ நிற்காம போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அது டுவர்ட்ஸ் சங்ககிரி போகுது. சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறனால திருப்பி அந்த வண்டி போன வழியிலேயே திரும்பி வருது. திரும்பியும் ஒரு 2 முறை அவங்க சங்ககிரி சுற்றிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க. வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசிப்பட்டி கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங் அதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம். செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு 2 பைக்கு ஒரு கார் பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடித்து இந்த வண்டி வந்துட்டு இருந்தோடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கேபினில் வந்து ஒரு 4 பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில் அந்த கண்டெய்னரில். அந்த 4 பேரையும் எடுக்கிறோம். அப்போ இது வந்து திருச்சூர்லேருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. அந்த லாரியை வெப்படை காவல் நிலையத்துக்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு சென்ற போது கண்டெய்னருக்குள் இருந்து சத்தம் கேட்டதால் சந்தேகம் அடைந்து லாரியை நடுவழியில் நிறுத்தி உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தபோது லாரிக்குள் வெள்ளை நிற கிரெட்டா கார் இருந்ததாக சேலம் DIG உமா தெரிவித்தார். கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ரொம்ப டேமேஜிங் சவுண்டு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்கிறோம். கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும்போது 2 பேர் உள்ளே இருக்காங்க. ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும். அவர் தான் திறந்து தராரு. திறக்கும் போது உள்ளேருந்து ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிச்ச உடனே ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமாக ஓடுறான். நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம். அவர் பணப்பையோடு ஓடுறாரு. ஜுமான் போனவர் வலிக்கு விழுந்துறாரு. அதை வந்து நம்ம SI செக்யூர் பண்ண போகிறாரு. SI வந்து அவன் அட்டாக் பண்ணிவிட்டு SI தடுமாறி கீழே விழுந்துறாரு. விழுந்த உடனே ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்ட் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாகிடுச்சு. அதனால் அவர் சுட்டுறார். இந்த சம்பவத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த கொள்ளையர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் DIG உமா தெரிவித்தார். டெல்லியில் இருந்து சென்னை துறைமுகத்தில் சரக்கை இறக்கிவிட்டு லாரி திருச்சூர் சென்றதாகவும் கிரெட்டா காரில் வந்த கும்பல் அங்கு காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இரு குழுக்களும் சேர்ந்து கூகுள் மேப் பார்த்து SBI ATMகளை குறிவைத்து கொள்ளையடித்ததாக DIG உமா தெரிவித்தார். SBI ATMல எப்போவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பணம் அங்கே தான் அதிகமாக லோட் பண்ணுவாங்க. அதனால SBI ATM வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஹரியானாவிலேருந்து அவங்க கிளம்பி வராங்க. டெல்லியிலேருந்து லோடு ஏற்றிட்டு சென்னை வராங்க. ஒரு டீம் வந்து சென்னை வராங்க.
கண்டெய்னரில் அவங்க அன்லோட் பண்ணுறக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்கள் விசாரித்து சொல்கிறோம். இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேட்டா கார் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா 2 பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, திருச்சூரில் ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்கே வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, கண்டெய்னர்ஸ் லோடெல்லாம் லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருச்சூர் ஏரியாவுக்கு இவங்க போகிறாங்க. அவங்க கூகுள் மேப்பில் எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த ஏடிஎம்மை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலேயே இருந்துக்குது. கண்டெய்னர் அந்த எஸ்ஓசியெல்லாம் போகிறதில்ல, அங்கே ஏடிஎம் பக்கத்துலலாம் போகிறதில்ல. இந்த கிரேட்டா காரில் இவங்க போய் அங்கேருந்து கேஷை எடுத்துகிட்டு திருப்பி வராங்க. கிரேட்டா கார் போயிடுது, கண்டெய்னரும் தனியாக தான் வருது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிரேட்டா காரை வந்து கண்டெய்னரில் ஏற்றிட்டு எல்லாரும் ஒரே இதில் ட்ராவல் பண்ணுறாங்க. கொள்ளை கும்பல் சிக்கிய தகவல் அறிந்து கேரள போலீசார் வெப்படை காவல் நிலையத்தில் விசாரித்து வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் 3 ஏடிஎம்களில் சிசிடிவி கேமராக்களில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்த இக்கும்பல் கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் எந்திரங்களை உடைத்து 65 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்ததாக திருச்சூர் எஸ்பி இளங்கோ தெரிவித்துள்ளார்.